1886 தொழிலாளர்களுடைய விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் போராடி மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்ட நாள். இந்த நாளை வருடம் வருடம் ஏன் போற்றுகிறோம் என்றால், தொழிலாளருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் உரிமையை மீண்டும் மீண்டும் பெற்றுத்தர வேண்டும், எந்த விதத்திலும் எந்த அரசும் சமாதானமாகிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் மே 1 எப்படி ஏற்பட்டது, எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் இந்த உரிமைகளை நாம் பெற்றோம், இதையெல்லாம் நாம் நினைவு கூறும் விதமாக, இதை கடைபிடிக்கும் விதமாக மே 1 நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு திருவிழா, ஒரு மகிழ்ச்சியான நாள், தொழிலாளர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த நாள், உரிமைகளை அளித்த நாள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இங்கே மே தினத்தில் போராடிய தோழர்களுக்கும் போராடி கொண்டிருக்கிற தோழர்களுக்கும் எங்களுடைய மலரஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ரைட். கருத்து கணிப்பு எப்படி பாருங்க சார்? கருத்து கணிப்பு ஒவ்வொரு விதம் சொல்றது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. இது எப்படி கருத்து கணிப்பு? 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம் அப்புறம் டே 1ல இருந்து சொல்றோம். அதுல இருந்து மாற்றுக்கிறதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம். மக்கள் யாரும் சொல்லல, நீங்க சொல்றீங்க. கருத்து திணிப்பு நடத்துறவங்க சொல்றாங்க. அதனால இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கு. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இன்னும் ஓரளவுக்கு மக்கள் முடிவை தீர்ப்பு வாசிக்க ஆரம்பிப்பார்கள். தீர்ப்பு எழுதி விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் தீர்ப்பு எழுதியாச்சு. இந்த தீர்ப்பை படிக்கின்ற நாள் தான் மே 4. ஆகவே தீர்ப்பை இன்னொரும் 35% படித்திருப்பார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் முதலமைச்சராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்வார், தொடர்வார். எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். முடிவு வரட்டும், பேசுவோம். மோடி உத்தரப்பிரதேசத்தில் பேசும்பொழுது தமிழகத்தின் மூலமா திராவிட முன்னேற்ற கழகம் உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற உறுப்பினர் குறைக்க பாக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு. ஒரு நாக்குள்ளவர் பேசினா அதுக்கு பதில் சொல்லலாம். பல நாக்குள்ளவர் இங்க வந்தா தமிழர் நாகரிகம், தமிழர் பாரம்பரியம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழர் இலக்கியன்வாரு. அங்க போனா தமிழர்களை திட்டுவாரு. பீகார் எலெக்ஷன்ல தமிழர்களை திட்டுவாரு. ஒரிசா போனார்னா தமிழர்கள் திருடர்கள். இங்க ஒரிசாவுடைய கஜானா சாவி ஒரு IAS ஆபீசர் பாண்டியன்றவர்கிட்ட இருக்கு. அப்ப அப்படி பேசுவார். மாத்தி மாத்தி பேசுறவர் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள். அதை பொருட்படுத்த தேவையில்லை. தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பாசிசத்திற்கும் மதவாதத்திற்கும் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இடமில்லை. அதுதான் இப்போது படுதோல்வியை தழுவ போகிறார்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, வெளியிடுறேன். அது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய சட்டத்துறை அதை அணுகி கொண்டிருக்கிறது. அதை நாம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். எங்க நிலைப்பாடு, எங்க சட்டத்துறையோட நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நடந்திருக்கிறா, சட்டத்திற்கு அப்பாற்பட்டு நடந்திருக்கா, சட்டத்துக்கு உட்பட்டு நடந்திருக்கா, அந்த நடவடிக்கையில சட்ட நடவடிக்கையில இறங்கிருக்கும். ஓகே. ஐடி விவகாரத்துல உங்க வீட்டுக்கு ஐடி வரல அப்படின்னு சொல்லி நீங்க போய் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அவங்க உங்க மேல உங்களுக்கு அது சம்பந்தமா நோட்டீஸ் ஏதாவது வந்திருக்கா? எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கும். உங்களையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கும், அவங்களையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கும்.